ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த வசனத்தை வாசித்த போது சில சம்பவங்கள், சில காரியங்கள் கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். அதை தான் நாம் இன்னைக்கு வேத பாடமாக பார்க்க போகிறோம். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால், அதாவது இந்த வசனத்தை நாம் ஜெபிக்கிறது நமக்கு தெரியாதான், நமக்கு என்ன ஜெபம் பண்ணணும் நமக்கு தெரியாதான், நமக்கு வேண்டியது என்னதென்று நாம் அறியாமல் இருக்கிறோம். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா நமக்கு என்னென்ன வேணுங்கிறது நமக்கு தெரியாது அப்படின்னு உடனடியாக நம்ம என்ன சொல்லுவோம், என்னங்க இப்படி சொல்கிறீங்க, நமக்கு வேணுன்றது நமக்கு தெரியாதா, நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன வேணுங்கிறத நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டே ஜெபம் பண்ணுறவங்களாம் இருக்கிறோம், அது எப்படி நமக்கு தெரியாமல் போகும் அப்படின்னு சொன்னால், நாம் இப்படி தெரியாமல் ஜெபம் பண்ணுறத பைபிள் எப்படி சொல்லுது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். என்ன பலவீனம்? எனக்கு ஏற்றபடி ஜெபம் பண்ண தெரியாதது எங்கிட்ட இருக்கிற ஒரு பலவீனம் அப்படிங்கிறார். பிதாவின் சித்தம் என்னவென்பதை அறிந்து அதுக்கு ஏற்ற ஜெபத்தை பண்ணணும். அந்த ஜெபத்தை நீங்கள் செய்யும் போது பிதா உங்களுக்கு அதை உடனடியாக அருளி செய்வார். அப்படி பிதாவின் சித்தத்தை அறிஞ்சு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது ஒரு பலன் உங்களுக்கு. பிதாவின் சித்தங்கிறத நம்ம அப்படியே அறிஞ்சிக்கிட்டே வந்தோன்னா, அவர் கூட நடக்கவே ஆரம்பிச்சிட்டோன்னா, தேவ சித்தம் என்னங்கிறத நம்ம தெரிய ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்ம ப்ரேயரும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். உதாரணமாக இயேசுடைய ப்ரேயர் எடுத்துக்கோங்க. கெத்செமனேல அவருக்கு பிதாவின் சித்தம் என்னதென்று நல்லா தெரியுது. நல்லாவே அவருக்கு தெரியும், நான் இந்த வழியாக போய் தான் பாடுகளை நான் சந்திக்கணும், சந்தித்து அந்த பாடுகள் மத்தியிலிருந்து நான் ஒரு மீட்பை கொண்டு வரணுங்கிறது அவருக்கு தெளிவாக தெரியுது. ஆனாலும் அவர் என்ன ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே இது ரொம்ப கடினமான பாதை, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும், இல்லாவிட்டால் உங்களுடைய சித்தத்தின்படியே செய்யுங்க அப்படிங்கிறார். அப்போ அவருக்கு சித்தம், பிதாவின் சித்தம் என்னங்கிறது நல்லா தெரியுது, தெரிஞ்சுட்டு இந்த ஜெபம் பண்ணுறார். ஆனால் உங்களுக்கு எனக்கு இப்போ என்ன பிரச்சனை, பிதாவின் சித்தம் என்னன்னு நமக்கு தெரியாது. நம்முடைய தேவன் நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு, நம்ம எப்படி போகணும், என்ன பண்ணணும், என்ன ஜெபிக்கணும். பின்னாடி அந்த வசனம் என்ன சொல்லுது, நான் என்ன ஜெபம் பண்ணணுங்கிறதே எனக்கு தெரிய மாட்டேங்குது, அது எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பலவீனம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் விரும்பினதெல்லாம் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு என்ன தேவைன்னு படுதோ எல்லாம் ஜெபம் பண்ணுறேன். பல நேரங்களில் பாருங்கள், நம்ம பிள்ளைகள் நம்ம இடத்துல சில பொருட்கள் கேட்பாங்க. நீங்கள் பீச்சுக்கு போகும்போது எல்லாம் கேட்பாங்க. அந்த பொருளை நீங்கள் அவங்க ஆசைப்பட்டாங்கன்னு வாங்கி கொடுப்பீங்க. ஆனால் அந்த பொருளை நீங்கள் பாருங்கள், 2 நாளைக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டாங்க. சிலர் ஒரு வாரம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்க. இப்போ அது அவங்களுக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கைக்கு அது தேவை கிடையாது. ஆனால் ஆசைப்பட்டாங்க, அதை நம்ம வாங்கி கொடுக்குறோம். ஆனால் அது ஒரு மூலையில் கொண்டு போய் கிடக்குது. அந்த பொருள் விரயம் அதெல்லாம் 2வது, பண விரயம் அதெல்லாம் 2வது. ஆனால் அது தேவையா தேவையில்லையா உடனே கேட்குறோம். இந்த மாதிரி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இருக்கிறது. இப்போ அது பிள்ளையினுடைய பலமா பலவீனமா? பிள்ளையினுடைய அந்த பலன் என்ன? ஒரு பாடத்துக்கு எனக்கு தேவையானது ஒரு கால்குலேட்டர் கேட்குறாங்க, ஒரு சயின்டிஃபிக்கல் கால்குலேட்டர் கேட்குறாங்க, அது உங்களுடைய பாடத்துக்கு தேவை, அவங்களுடைய பல கிளாஸஸ்க்கு அது தேவைப்படுது. அதை கேட்கும்போது நம்ம வாங்கி கொடுக்குறோம், அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அது அவங்க +2 முடித்த பிறகு இன்ஜினியரிங்கில் கூட அந்த கால்குலேட்டரை யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு பொருள் வாங்கி கொடுத்தோம், இத்தனை ஆண்டு காலம் அதை யூஸ் பண்ணுறாங்க, அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணுற விதத்தை வச்சு, நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுறதை வச்சு தான் நம்ம வாங்குறதுனுடைய மகத்துவம் இருக்குது. அதே மாதிரி தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ப்ரேயரும் அந்த நேரத்துக்கு தேவைப்பட்டு சும்மா நீங்கள் அதை வாங்கிட்டு பின்னாடி அதனால் வேதனை அனுபவிக்கிறதோ, அது வேகமாக யூஸ் பண்ணாமல் அங்கே கிடக்கிறதோ, அது நம்முடைய சித்தம். பிதாவின் சித்தம்னு ஒன்று இருக்குது, அதை கேட்டு நம்ம செய்கிறோம் பாருங்களேன், அது நம்முடைய பலனாமா. அவருக்கு தெரியும் உனக்கு என்ன வேணும்னு, அதுவே எனக்கும் தெரியும், நான் அதை கேட்பேன், அவர் எனக்கு இது கொடுப்பார். இன்றைக்கி நிறைய பேர் எங்ககிட்ட கேட்குற கேள்விகளில் மிக முக்கியமானது என்னென்னா, தேவசித்தம் அறிவது எப்படி, தேவசித்தம் அறிவது எப்படி அப்படின்னு சொல்லி. அதாவது தேவசித்தம் அறிவது எப்படி அப்படிங்கிறத ஒரு மணவாட்டி திருமணமாகறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மணவாளனோடு கூட அவருடைய சித்தம் அறிவது என்னங்கிறத அவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க, கேட்டுப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் அவர் கூடவே வாழும்போது தான் பாருங்க, அவர் சித்தம் என்ன, அவர் எது பிடிக்கும் எது பிடிக்காது, அவர் என்ன விரும்புகிறாரு, இந்த மாதிரி நான் இருக்கணும்னு விரும்புகிறாரு, எந்த மாதிரி வீடு இருக்கணும்னு விரும்புகிறாருங்கிறதெல்லாம் அவங்களுக்கு அப்போ தான் தெரியும். அதே தான் சொல்கிறவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது வெறும் பாடத்தால் வர்றதில்லை. தேவ சித்தம் அறிவது எப்படி அப்படிங்கிறது பாடத்தால் வரக்கூடியது இல்லை. நீங்கள் அவரோட அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த அவருக்கு டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண அவரோட சஞ்சரிக்க ஆரம்பிக்க அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லுவார் பாருங்களேன், எல்லாவற்றையும் உங்கள்கிட்ட செய்வார். அது எல்லாத்தையும் சொல்கிறவர் உங்களை பற்றியும் சொல்லுவார். சரி, இப்போ நம்ம செய்தி என்னன்னா, நான் இப்போ எப்படி என்னுடைய ஜபத்தை ஏறெடுக்கிறது,
பிதாவின் சித்தத்தை அறிந்து நான் ஜெபம் பண்ணுறதுக்கு, அதுக்கு தான் அந்த பலவீனத்தில் எனக்கு பலப்படுத்துறதுக்கு அவர் என்ன செய்கிறாரா, எனக்கு உதவி செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் வரார். அவர் வந்து என் பிரேயரில் என்ன பண்ணுறாரா, எனக்கு என்ன தேவை என்பதை, உண்மையான தேவை, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, என் உலக வாழ்க்கைக்கு உண்மையான தேவை என்ன என்பதை அவர் பிதாவுக்கு என் மூலமாய் தெரியப்படுத்துகிறாரா, ஜெபம் பண்ண வைக்கிறாராம். இதுதான் உண்மையான ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை நீங்கள் ஆவியான ஒரு துணையோடு தான் ஏறெடுக்க முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவையா, பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கா அப்படிங்கிறவங்களுக்கு இங்கே ஒரு காரியம் சொல்லப்படுது பாருங்க. இந்த வசனத்தில் அது உறுதிப்படுது. பரிசுத்தாவின் அபிஷேகம் உண்டு, பரிசுத்த ஆவியானவர் தேவை. எதற்காக? நீங்கள் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கும் போது, உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக ஜெபம் அவசியம். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் ஜெபமே வேணாங்கிறாங்க, அதை விட்டுருவோம். வாழ்நாள் முழுக்க ஜெபம் அவசியம். ஜெபம் இல்லாமல் அவன் வாழ்க்கையே கிடையாது. அதாவது இப்போ 5ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஜெபங்களாகிய தூபவர்க்கம் ஏறெடுக்கப்பட்டது. பரிசுத்தவான்களின் ஜெபங்களாகிய தூபவர்க்கம், மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். எதுக்கு? ஜெபத்தை கேட்கிறவரே. அதனால் அந்த பிரேயர் நம்ம வாழ்க்கையில் ஒரு பலன். நம்ம தேவன்கிட்ட தெரியப்படுத்திட்டோம், ஆண்டவர் எனக்கு செஞ்சிருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. இந்த நம்பிக்கையை கொடுக்கறது ஜெபம் தானே, வேண்டுதல் தானே, விண்ணப்பம் தானே. அப்போது சில நேரங்கள் நான் ஏறெடுத்து எனக்கு கிடைக்கலன்னு சொல்லும்போது அதோட அர்த்தம் என்ன? அது பிதாவின் சித்தத்துக்கு உட்பட்டதாக இல்லை, பிதாவுக்கு அதில் விருப்பம் இல்லை. அது எனக்கு தேவையாக இருக்கும், இல்லை அது அதுக்கு டெம்பரவரியாக தேவையாக இருக்கும். நான் அதை டெம்பரவரி பர்மனெண்ட்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு அந்த நேரத்தில் வேணும் ஆண்டவரே அப்படின்னு ஏறெடுப்பேன். ஆனால் அப்போ அது உங்களுக்கு தேவையா, அது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையா, அது அப்போ பிரயோஜனப்படுமா, அது அப்போ கொடுத்தா உங்களால் அதை மெயின்டைன் பண்ண முடியுமா, எல்லாத்தையும் பார்ப்பார் ஆண்டவர். அப்போது அவரோட சித்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு ஜெபம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அந்த சித்தத்தை தெரிய வச்சு ஜெபம் பண்ண வைக்கிறது யாருடைய வேலைனா, நம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வேலையா. அப்படி தெரியாமல் ஜெபம் பண்ணுறதுக்கு பேர் பலவீனம். அப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்ம உதவி செய்கிறது பலன். அப்போ நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பரிசுத்த ஆவியின் பலனோடு கூட ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இணைந்து, அதனால் நம்ம ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுறோன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த ஆவியில் நிறைஞ்சு நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, எனக்கு ஏற்பட்ட என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தினந்தோறும் காலையில் ஜெபம் பண்ணும்போது, ஒரு நாள் காலையில் ஒரு விசேஷமாக அந்த ஜெபம் போகிறத என்னால் உணர முடிஞ்சிச்சு. அதாவது சில பாடல்களை ஆவியானவர் எனக்குள்ளேருந்து பாட வைக்கிறார். அப்போ நம்ம பாடிக்கிட்டே இருக்கிறோம், நல்லா துதிச்சுக்கிட்டே இருக்கிறோம், ஆராதனை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ பண்ணும்போது சில பாடல்களை, குறிப்பிட்ட பாடல்களை ஆவியானவர் ஏறெடுக்க வைக்கிறார். அந்த பாடல்களை ஏறெடுத்து ஆராதனையின் உச்சத்துக்கு போய் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த நேரத்தில் ஆவியானவர் சொல்கிறாரு, அந்த ஒரு விண்ணப்பம், நான் அப்போ ஞாபகத்தில் எனக்கு அது இல்லை, அந்த விண்ணப்பத்தை சொல்லி, இப்போ அந்த விண்ணப்பத்தை ஏறெடு, உனக்கு தேவன் பதில் கொடுப்பார். கரெக்டாக அந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது எனக்குள்ள ஒரு உத்தரவாதம் வருகிறது, அல்லது எனக்கு மறு உத்தரவு கிடைக்கிறது, அதை நிச்சயம் உனக்கு செய்வேன் என்று சொல்லி. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறது. நம்ம ஜெபிக்கிறோம், அது மெத்தட் ஒன்று உண்டு, அதை நம்ம பாட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். சில நேரங்களில் போய் ஜெபத்துக்கு நம்ம என்ன செய்வோம்னா, நம்முடைய தேவைகளை சொல்லிட்டு வந்துடுவோம், ஒரு அப்ளிகேஷன் போடுற மாதிரி. ஆனால் அக்னாலஜ்மெண்ட் வந்துச்சா, அப்ளிகேஷனை போட்டிங்களே, திருப்பி அவங்க அதை ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் பதில் தருகிறோம், அதுக்குன்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஒன்று திருப்பி ஒன்று கொடுப்பாங்க, அதுக்கு பேர் அக்னாலஜ்மெண்ட் கார்டு. அந்த மாதிரி பரலோகத்திலிருந்தோ தேவனிடத்திலிருந்தோ உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கிடைச்சிச்சா, அந்த அக்னாலஜ்மெண்ட் வரும்போது உங்களுக்கு ஒரு தனி பலன் கிடைக்கும். அந்த அக்னாலஜ்மெண்ட்டை வாங்குற வரைக்கும் எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அவர் அப்படி நமக்கு உதவி செய்வார். அப்போ நம்ம இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் போது எப்படி ஜெபம் ஏறெடுக்கிறோம், எதற்காக ஜெபம் ஏறெடுக்கிறோம், அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். பாருங்களேன், போன எஸ்தருடைய செய்தியில் ராஜாவுக்கு முன்பாக நிற்க அப்படிங்கிற ஒரு செய்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க வஸ்திரம் தரித்து, ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு வந்து நின்னாங்க, உள்முற்றத்தில் வந்து நின்னாங்க. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அவங்க உபவாசிச்சுட்டு வந்து நின்னாங்க. ஸோ இதெல்லாம் ப்ரேயர் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரிமினரி ஒர்க். இதெல்லாம் வெளியே நடக்கிற சம்பவம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வெளியே நடத்திட்டு உள்ளே வந்து தான் அவங்க விண்ணப்பத்தை ராஜா கிட்ட ஏறெடுக்கிறாங்க. எங்கே வந்து ஏறெடுக்கிறாங்க? உள்முற்றத்தில் ஏறெடுக்கிறாங்கன்னு பார்க்குறோம். இதைத்தான் நம்ம போன அந்த செய்தியில் பார்த்தோம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய், அதாவது தேவன் இருக்கிற இடத்துக்கு போய் நம்ம போகணும். நம்ம ஆராதனைகளையும் அது செய்யும். பள்ளிபீடத்துக்கிட்டேருந்து ஏறெடுக்கிறதுன்னு ஒரு இருக்குது, ஜெபம் இருக்குது. வெளியே இருந்தே நீங்கள் ப்ரேயரை ஏறெடுக்கலாம். பாருங்களேன், அந்த வெளியே இருந்து ப்ரேயர் எடுக்கும்போது அதற்கான தேவைகள் வேற, அதற்கான ஒரு பதிலும் வேற தான். இப்போ உதாரணமாக எஸ்தருக்கு 2 இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. உதாரணமாக அதே எஸ்தரின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது, எஸ்தர் கொண்டு போய் ஏகா என்பவருடைய கரத்திலே ஒப்படைக்கப்படுகிறார்கள். 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு
சூசான் அரண்மனையில் உள்ள ஏகாவின் வசத்தில் ஒப்படைக்கப்படும் போது இந்த ஏகாவினுடைய கரத்தில் ஒப்படைக்கப்படுறாங்க. இந்த ஏகா பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு அடையாளமாக, ஏன்னா அங்கே 7 தாதிமார் இருக்கிறாங்க, 7 சபை இருக்குது, அங்கே கொண்டு போய் சபை ஒப்படைக்கப்படுது, 7 சபையினுடைய உபதேசம் ஒப்படைக்கப்படுது, அங்கே பரிசுத்த ஆவியானவர் அவளை உருவாக்குற, இதெல்லாம் நம்ம பழைய செய்திகளில் பார்த்துட்டோம். ஆனால் இங்கே இன்னும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எஸ்தர் உள்முற்றத்தில் ஏறெடுத்த விண்ணப்பத்திற்கும் இங்கே அவளுக்கு கிடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உதாரணம் பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பால் கன்னிமாடத்திலிருந்து தன்னோடு கூட ராஜா அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டும் என்று கேட்பவையெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, கேட்பவையெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். அவள் என்னென்ன கேட்கிறாளோ எல்லாம் கொடுக்கப்படும், அத்தனையும் கொடுக்கப்படும். ஆனால் எஸ்தர் மட்டும் எதையுமே வாங்கி கொள்ளவில்லையா? அவ என்ன பண்ணாலும் ஏகா தனக்கு என்ன கொடுத்தானோ அதை மாத்திரம் அவள் வாங்கி கொண்டாளாம். 15வது வசனம். மொர்தெக்காய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயலின் குமாரத்தியுமாகிய எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றையும் கேட்கவில்லை. அப்போ இதுதான் ரொம்ப விசேஷம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், வெளியே இவள் வெளியே கேட்கறதுக்கும் ராஜா உட்முற்றத்தில் கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. வெளியே இவ என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் வசனம் சொல்லுது, எஸ்தர் ஒன்றையும் கேட்கவில்லை. அவளுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை மட்டுமே அவள் கேட்டாள். இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எந்த மாதிரி ஜெபமா இருக்கு, எதற்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு தான் முக்கியம். இன்னைக்கு நம்ம பலிபீடத்துக்கு வெளியே இருந்துகிட்டு, உலகத்தில் இருந்துகிட்டு, பலிபீடத்துக்கிட்ட இருந்துகிட்டு, இன்னும் சொல்ல போனால் எஸ்தருடைய புஸ்தகத்தின்படி அரண்மனைக்கு வெளியே இருந்துகிட்டு, ராஜாவுடைய சமூகத்துக்கு போகாமல் வெளியே இருந்துகிட்டு நாம கேட்கறது எல்லாமே கிடைக்கும். ஆனால் நம்ம எதை பாருங்க, இன்னைக்கு நம்ம இதை தான் கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறோம். ஒரு சாரார் பெண்கள் என்ன பண்ணாங்களா, அந்த ராஜகுமாரத்தியாக யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அதுக்காக பெண்கள் எல்லாம் கூட்டப்பட்டாங்க. அத்தனை பேர் என்ன பண்ணாங்களோ அவங்க கேட்டதெல்லாம் கிடைத்தது. என்ன வேணாலும் கிடையாது, அது தப்பு கிடையாது, அவங்க இஷ்டம், அவங்க கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் எஸ்தருடைய நோக்கம் ஒன்று இருக்கிறது. நான் விண்ணப்பம் ஏறெடுக்கிறதுக்கோ நான் பெற்றுக்கொள்வதற்கோ இது ஏற்ற இடம் இல்லை, இங்கே எனக்கு கிடைக்கும். இன்னைக்கு இந்த மாதிரி 2 வகையான கூட்டம் இருக்கிறது. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்கள் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள், என்ன வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு கிடைக்கும், தப்பு கிடையாதுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறாரு, கர்த்தர் உங்களுக்கு கிருபையா இருக்கிறாரு. இந்த பூமியில நீங்க எது கேட்டாலும் கொடுப்பேன், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் கொடுப்பேன். உண்மை, இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் கொடுக்கிறதற்கு தயாராக இருக்கிறார். ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த இடத்துல பாருங்க, இந்த பெண்களுக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, எஸ்தருக்கும் அதிகாரம் உண்டு. ஆனால் எஸ்தருக்கு தெரியும், எல்லாமும் எனக்கு தகுதியாயிராது. எதை ஏறெடுக்கணும், எதை விண்ணப்பத்தை ஏறெடுக்கணும், எதை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது எனக்குன்னு ஒன்று லிமிட் இருக்கு. நான் அந்த இடத்துக்கு போய் தான் அதை கேட்பேன். இங்கே கிடைக்கிறது எதுவுமே எனக்குரியதல்ல, எனக்கு விருப்பமானதல்ல, நான் வாஞ்சிக்கிறது அல்ல. ஆனால் நான் ஆசைப்பட வாய்ப்பு இருக்கு, கேட்டால் கிடைக்கவும் எனக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் என்னுடைய ஆசை இது அல்ல. நான் வெளியே இருக்கிறத எதையுமே கேட்கல. ஆனால் இங்கே எனக்கு கர்த்தர் என்ன கொடுக்குறாரோ அதை நான் வச்சுக்கிறேன். இப்போ எஸ்தருக்கு என்னங்க செஞ்சுருப்பாங்க, எல்லாருக்கும் கேட்டது கிடச்சிச்சு. எஸ்தர் மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க, கிழிஞ்ச துணி கொடுத்துருப்பாங்களா, காலையில் எழுந்திரிச்சோன்னே கஞ்சி கொடுத்துருப்பாங்களா, இல்லை அதுக்கப்புறம் மதியானத்துக்கு மேலே பழைய சாதம் கொடுத்துருப்பாங்களா, இல்லை படுக்கிறதுக்கு ஒரு பாயை கொடுத்து வெளியே கொடுத்துருப்பாங்களா? இந்த பெண்களுக்கு எல்லாம் என்ன கிடைத்ததோ அதே தான் எஸ்தருக்கும் கிடைச்சிருக்கும். எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா எல்லாரையும் பார்க்குற மாதிரி தான் எஸ்தரையும் பார்த்துருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் கிடைக்கிறது எஸ்தருக்கும் கிடைச்சிச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்க, கூடவே இன்னும் கொஞ்சம் கேட்டுக்கிறாங்க, ஏங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்க, ட்ரெஸ்ஸில் இன்னும் கொஞ்சம் நகை கொடுங்க, நான் போட்டுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸில் வேற மாதிரி கொடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பாட்டில் கிராண்டாக கொடுங்க. எஸ்தர் நினைக்கிறா இதெல்லாமே எல்லாருக்கும் தானே கிடைக்குது, நானே இதையும் கேட்டால் என்ன பிரயோஜனம், இதிலே இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்கறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? காண்கிறவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள். இதையே எல்லாரும் கேட்கிற, உலகத்தானும் கேட்கறதையே நானும் கேட்டா எனக்கும் உலகத்தானுக்கு என்ன வித்தியாசம்? இந்த உலகத்தின் மக்கள் எதன் மேல் வாஞ்சியாய் வெறியாய் எதன் மேல் அலைகிறார்களோ அதன் மேல் நானும் அலைந்தால் என்ன வித்தியாசம் எனக்கும் அவங்களுக்கும்? நான் இதற்காக வரவில்லை, என்னுடைய தேவை இதுவும் இல்லை. இதையெல்லாம் ஏகாகிட்ட நான் கேட்காமையே எனக்கு கிடைக்கும். ஏன்னா கேட்காமையே ஏகா என்ன ராஜாக்குன்னு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் ராஜகுமாரத்தி, நான் தேவனுடைய சபை, எனக்கு கர்த்தர் எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஆனால் என்னுடைய தேவை இது அல்ல. இங்கே உட்காந்துக்கிட்டு எல்லாரும் கொடுங்க பாருங்க, எல்லாரும் கேட்கறதா நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பெருசா நீங்க தேவன்கிட்ட கேட்டீங்க? வீடு கேட்டிருப்பீங்களா, இல்லை நகை கேட்டிருப்பீங்களா, இல்லை உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வரன் கேட்டிருப்பீங்களா, உங்க பையனுக்கு ஒரு வேலை கேட்டிருப்பீங்களா,
இல்லை நல்ல ஒரு கார் கேட்டிருப்பீங்களா? இல்லை உங்கள் ஆஃபீஸில் ஒரு ப்ரொமோஷன் கேட்டிருப்பீங்களா? இல்லை எல்லார் மத்தியிலையும் ஒரு நல்ல அந்தஸ்து, நல்ல ஒரு பேர், ஒரு புகழ். இதை தவிர வேற என்ன கேட்டோம்? நம்ம வேற என்ன இருக்கு இங்கே கேட்கறதுக்கு? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரை விட ஒரு மேன்மையான போஸ்டிங், ப்ரொமோஷன். இல்லை ஆஃபீஸில் ஒரு நல்ல போஸ்டிங், சரி அதை விட்டுருங்க. என் குடும்பத்தில் ஒரு நல்ல பேர், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை விட ஒரு பெரிய வீடு, உலகத்திலேயே எல்லாரை விட பெரிய வீடு நம்ம கேட்க போகிறதில்ல. நம்ம கேட்டால் என்ன கேட்போம்? என் குடும்பத்தில் இருக்கிறவங்களே நான் கொஞ்சம் ஆசீர்வாதமா இல்லையா? எனக்கு ஒரு ஆசை இருக்காண்ட, சின்ன வயசுலேருந்து நான் ஆசைப்பட்ட ஆண்டவரை, அது எனக்கு கொஞ்சம் கிடைக்குமா? இதை தவிர்த்து வேற என்ன கேட்டோம்? இப்போ இருக்கிற காரை விட இன்னும் கொஞ்சம் நல்ல காரு, கொஞ்சம் பெரிய காரு. ஏன் நாங்கள் ஒரு 5 பேர் ஆகிட்டோம், 7 பேர் ஆகிட்டோம், ஆண்டவரை இன்னும் கொஞ்சம் பெரிய கார். இதை தவிர நான் என்ன கேட்டேன்? இதே தானே உலகத்தானும் கேட்கிறான். உலகம் அதைத்தானே கேட்கிறது, நானும் அதைத்தான் கேட்கிறேன், எல்லா கன்னிகளும் அதைத்தான் கேட்கிறார்கள். எஸ்தர் நானும் அதையே கேட்கிறேனே. அப்போ எனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஏன் நான் நிற்கிற இடம் இது, இங்கே நான் இதுதான் கிடைக்கும், இந்த இடத்துல எனக்கு இதுதான் கிடைக்கும். இதை தவிர்த்து நான் கேட்கிறது ஒன்று இருக்கிறது. அது எங்கே போய் கேட்கணும்? உள்முற்றத்தில் கேட்கணும். ஆனால் அங்கே கேட்கறது என்ன கேட்பேன் தெரியுமா? அங்கே போய் நிற்கும் போது ராஜா எங்கிட்ட ஒரு காரியம் சொல்கிறாரு. ராஜா என்ன சொல்கிறாரு பாருங்க, 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜகுமாரத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ உள்முற்றத்துக்கும் வந்துட்டா, அவள் உள்ளேயும் வந்தாச்சு. இப்போ அவளுக்கு அடுத்த ஆஃபர் கிடைக்குது. முதல் ஆஃபர் என்ன? எல்லா ஸ்திரீகளுக்கும் கிடைச்சது, அவளுக்கு கிடைச்சது. வேணா இன்னும் அதிகமாகவும் கிடைக்கும். அவள் அந்த எதையுமே கேட்கல. வேண்டாம், நான் கேட்கறதுக்கு ஒன்று வரும், நான் அதை கேட்பேன். இப்போ வந்தாச்சு. இப்போ வந்து நின்ன உடனே ராஜா கேட்குறான், உள்முற்றத்துக்கும் வந்தாச்சு. ராஜா கேட்குறான், உனக்கு என்னம்மா வேணும்? ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றால். ராஜ்யத்தில் பாதினா எவ்வளோ தெரியுங்களா? கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 60 நாடு. ஏன்னா அவன் 127 நாட்டு அரசாண்டான்னு ஒன்று சொல்லுது. எஸ்தரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, 127 நாடுகளை அரசாண்ட அகாஸ்வேரு ராஜாவின் நாட்களிலே சம்பவித்தாவது. 127 நாடு. அப்போ நீங்கள் பாருங்கள், அவன் சொல்கிறான் ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தரேன். கிட்டத்தட்ட 63 64 நாடுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வார்த்தையை கேட்டோன்னே நீங்கள் என்ன செய்வீங்க? நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? செங்கோல் நுனிக்கோலை தொட்ட உடனே அவன் சொல்கிறான் பாதி கேட்டாலும் தரேன். ராஜா சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்லவில்லை. காரணம், ராஜா சொன்னால் சொன்னதே, எழுதினதே தெளிவாக இருக்கு. ராஜா சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. ராஜா நீங்கள் சொன்னபடி தான் பாதி கொடுத்துருங்க, இது நான் கூட கேட்கல, நீங்களா சொன்னது. ஆனால் எஸ்தரின் விருப்பம் அது அல்ல. 63 நாடுகள் என் விருப்பம் அல்ல ராஜா, என்னுடைய விருப்பம் வேறொன்று இருக்கிறது. இதுதான் என் பலமா பலவீனமா என்பது இருக்கிறது. என் பலவீனம் எது? 64 நாடு உனக்கு கையில் வருது, இது பலன். ஆமாம் தானே? நம்மளை பொறுத்த வரைக்கும் அதான பலன். ஒருவேளை திடீர்னு கூப்பிட்டு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குது, வேர்ல்டுலேயே மிகப்பெரிய ஆர்கனைசேஷன், ஒரு நிமிஷத்துக்கு பல ஆயிரம் கோடி ரூபா சம்பாதிக்கிற ஆர்கனைசேஷன் வச்சுக்கோங்களேன், ஒரு கூகுள் மாதிரியோ மைக்ரோசாஃப்ட் மாதிரியோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இதை உனக்கு நான் எழுதி கொடுக்குறேன். அந்த மாதிரி ஒரு 60 கம்பெனி, உலகத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு 60 கம்பெனிஸ் ஆர்கனைசேஷன்ஸ் உன் கையில் எழுதி கொடுக்குறேன்னு சொன்னால், நீங்கள் வேணான்னு சொன்னால் உலகம் சொல்லும் அது உன் பலகீனம். ஏன்? அறிவில்லை உனக்கு. எவ்வளோ பெரிய சான்ஸு, அவங்களே சொல்கிறாங்க எழுதி கொடுக்குறேன், ஏன் வேணாங்கிற? திடீர்னு கூப்பிட்டு 50,000 கோடி தரேன்னு சொன்னா, நீ வேணான்னு சொன்னா அது உன் பலகீனம். உனக்கு கேட்க தெரியலப்பா, பாரு என்ன சான்ஸ் பாரு, 63 நாடு கிடைக்குது, நீ வேணாங்கிறிய. அப்போ பரிசுத்தாவியை பொறுத்த வரைக்கும் எது பலன்? அவர் சொல்றாரு, உன் பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்யும்படி பரிசுத்தாவியானவர் ஜபங்களை ஏறெடுக்க உதவி செய்கிறார். அப்ப என் பலன் எது? இந்த 63 நாடா? என் பலன் எது? இங்க இருக்கிறதுல ஒரு பெரிய உயர்வா? என் பலன் எது? என்னுடைய தேவையா? என் வாழ்க்கைக்கு தேவையான அன்றாட வாழ்க்கைக்குரிய தேவையா? என் பலன் எது? என் எதிர்காலத்துக்குரியதான தேவையா? என் பலன் எது? என் பிள்ளைகளுக்குரியதை கேட்பதா? இல்லை, இதெல்லாம் என் பலகீனம். இது அத்தனையும் அழியக்கூடியது. அந்த நிமிஷத்துக்கு வேணா அது யூஸ் ஆகும், ஆனா அடுத்த நிமிஷத்துக்கு அது யூஸ் ஆகாது. நாளைக்கு இன்னும் விலைவாசி ஏறிட்டா இன்னைக்கு நீ கேட்கக்கூடியதான அந்த உயர்வு நாளைக்கு பற்றாக்குறைக்கு போயிடுமே, அது ஒரு பலகீனம். இன்னைக்கு நீ கேட்கக்கூடிய கார் இன்னொரு நாள் பழசா மாறிடுமே. இன்னைக்கு நீ கேட்கக்கூடிய வீடு நாளைக்கு உனக்கு பத்தாமல் போகலாமே. இன்னைக்கு நீ கேட்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் நாளைக்கு மதிப்பில்லாமல் போகலாமே. எத்தனையோ காரியங்கள் அப்படி நடந்திருக்கிறது.
அப்ப நான் இன்னைய பார்த்து, இப்ப இருக்கிறத பார்த்து, இன்னைய தேவையை பார்த்து நான் ஒரு தேவையை என் தேவனிடத்துல கேட்கிறேன் என்று சொன்னால் நான் பலவீனமானவன். அப்ப நான் இதுக்கெல்லாம் கேட்கவே கூடாதா? வசனம் சொல்லுது, நீ கேட்டுக்கொள்வதற்கு முன்பதாகவே உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். பாருங்க, கெட்ட நாமெல்லாம் கெட்டவங்க. வசனம் அப்படி சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும் போது பரிசுத்த ஆவியாகிய தேவனை நமக்கு தேவன் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா?